கடைமடையான நாகை மாவட்டம் இறையான்குடி தடுப்பணைக்கு வந்தடைந்த காவிரி நீர் மலர்கள் மற்றும் விதை நெல்கள் தூவியும் கும்மியடித்தும் உற்சாகமாக வரவேற்ற விவசாயிகள். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் முதுநிலை நீட் தேர்வு எழுத தமிழ்நாட்டிலேயே தேர்வு மையம் ஒதுக்கீடு. வெளிமாநிலங்களில் தேர்வு மையங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் தேசிய தேர்வு வாரியம் நடவடிக்கை. வங்கதேச விவகாரம் குறித்து ஆலோசிக்க டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டம். அமித்ஷா தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் எல்லை பாதுகாப்பு குறித்து ஆலோசனை. வங்கதேச விவகாரம் குறித்து விவாதிக்க அவை நடவடிக்கைகளை ஒத்திவைக்க கோரி மக்களவையில் காங்கிரஸ் நோட்டீஸ். வங்கதேச பிரச்சினையில் இந்தியாவில் ஏற்படும் தாக்கம் குறித்து விவாதிக்க கோரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்தது. ஆபரண தங்கம் 1 கிராம் 6400 ரூபாய்க்கும் சவரன் 51,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியா வங்கதேச எல்லையில் காவல்துறை கண்காணிப்பு தீவிரம். புல்பாரி மற்றும் ஜபல்புரி சோதனை சாவடியில் வாகனங்கள் சோதனைக்கு பிறகு அனுமதி. கொலை செய்து பெட்டியில் உடலை அடைத்து ரயிலில் கொண்டு வந்த 2 பேர் கைது. கொலை செய்ததற்கான காரணம் குறித்து மும்பை போலீசார் விசாரணை. வயநாட்டில் 8வது நாளாக தொடரும் மீட்பு பணி. உடல்களை கண்டுபிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமுள்ள பகுதியில் நவீன கருவிகளுடன் தேடும் பணி. காஞ்சிபுரம் மாநகராட்சியில் நகர்ப்புற திட்ட மேம்பாட்டு ஆய்வாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை. பல ஆண்டுகளாக ஒரே பகுதியில் பணி செய்ததாகவும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் எழுந்த புகாரில் நடவடிக்கை. ஜவுளித்துறையை காப்பாற்ற தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 50,000 கனஅடியில் இருந்து 26,000 கனஅடியாக குறைந்தது. கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு 500 கனஅடி தண்ணீர் திறப்பு. சேலத்தில் உபரிநீர் கால்வாயில் சிக்கிய நாய்க்கு ட்ரோன் மூலம் மீண்டும் உணவு அளிக்கப்பட்டது. கால்வாயில் சிக்கியுள்ள மற்ற நாய்களை விரைவாக மீட்பது குறித்தும் அதிகாரிகள் ஆலோசனை. நெல்லையில் 75 லட்சம் மதிப்புள்ள கள்ளநோட்டுகள் பறிமுதல். 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. நெய்வேலி NLC சுரங்கத்தில் விபத்து. மண் அள்ளும் இயந்திரத்தில் சிக்கிய தொழிலாளி உயிரிழந்த சோகம். 3 நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு பிஜி தீவில் வரவேற்பு. பாரம்பரிய முறைப்படி குடியரசுத் தலைவருக்கு மாலை அணிவிப்பு. மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் மீது காங்கிரஸ் உரிமை மீறல் பிரச்சினை. விவசாயிகளுக்கான உதவித்தொகை குறித்து அமைச்சர் பேசியது சர்ச்சை. வங்கதேச அரசியலுக்கு ஷேக் ஹசீனா இனி வரமாட்டார். ஷேக் ஹசீனா மகன் ஜாய் திட்டவட்டம். வங்கதேச பிரச்சினை தொடர்பாக ஆத்திரமூட்டும் வீடியோக்களை யாரும் வெளியிட வேண்டாம். மேற்கு வங்க காவல்துறை அறிவுறுத்தல். கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு குறைப்பு. காவிரியில் நீர் திறப்பு வினாடிக்கு 37,000 கனஅடியில் இருந்து 7,000 கனஅடியாக குறைக்கப்பட்டு உள்ளது. உத்தரகண்ட் கேதார்நாத் பள்ளத்தாக்கில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணி தீவிரம். தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பாலம் வழியாக மக்களை மீட்க ராணுவ வீரர்கள் தீவிரம்.
எத்தியோப்பியாவில் பயங்கர நிலச்சரிவு, இடிபாடுகளில் சிக்கி 13 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவில் நடுவானில் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் கோல்ஃப் மைதானத்திற்குள் விழுந்து விபத்து. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் கரையை கடந்த டர்பி சூறாவளி, கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளக்காடான முக்கிய நகரங்கள். நாட்டிலேயே சென்னை கிரிக்கெட் ரசிகர்கள்தான் அதிக ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள். முன்னாள் வீரரும் பயிற்சியாளருமான ராகுல் டிராவிட் நிகழ்ச்சி.